வசனத்தை கவனிக்கணும். நல்லா சொல்லுங்க, வசனத்தை கவனிக்கணும். இப்போ வாட்ச்மேனுக்கு வந்து கவனிக்க வேண்டியது கவனிக்கணும்னா கேட்டை பார்க்கணும். இதை நாம் வந்து ஃபஸ்ட்டு என்னத்தை பார்க்கணும்? வசனத்தை கவனிக்கணும். ஏன்னா வசனத்தை கவனிச்சாதான் என்னத்தை கவனிக்கணும்னு அது போதிக்கும். இல்லைன்னா என்னத்தை கவனிக்கணும்னே தெரியாது. இதுதான் மேனுவல். வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா மேனுவல் கொடுப்பாங்களே, இப்போ இது சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும். அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்முடைய மேனுவல் வந்து பைபிள். இதை பார்த்தா தான் என்னத்தை கவனிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், வசனத்துக்கு ஓவர் முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கவே முடியாது. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. சிலர் வந்து நம்ம சபையை பற்றி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஏஎஃப்டி அங்கே வந்து ரொம்ப ஓவர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வசனத்துக்கு. வேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது என்னமோ நம்ம ரொம்ப ஓவராக கொடுத்துட்டோமோ, எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம் அப்படின்னு. ரொம்ப ஓவராக கொடுக்கவே முடியாதுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலும் பத்தாது. இன்னும் அதிகமாக கொடுக்கலாம், இன்னும் கொடுக்கணும். என்ன கருத்து அது? ரொம்ப எப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படிங்க ஓவராக முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? இது கடவுளுடைய வார்த்தைங்க. இது எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் அதிகமாக கொடுக்கணும். சிலர் வந்து ஏன் பாவத்துக்கு உட்பட்டு போகிறார்கள்னா, சோதனைனால இழுக்கப்படுகிறார்கள்னா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால, கொடுக்க வேண்டிய விதத்துலேயும் அளவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதனால. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆக்சுவலாக நீங்கள் அர்த்தத்தை போய் பார்த்தீங்கன்னா, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன்னு வருது தமிழில். ஸ்டோர் பண்ணி வச்சேன், சேர்த்து வச்சேன் அப்படின்னு வருது சில ஆங்கில மொழிபெயர்ப்பில். உமக்கு விரோதமாக பாவம் செய்ய கூடாதுன்றதுனால நம் வசனத்தை, நம்முடைய வாக்கையெல்லாம் என்ன பண்ணேன்? இருதயத்தில் உள்வாங்கிக்கிட்டேன்றது மட்டும் இல்லை, சேர்த்து வச்சேன். சோதனையின் நாளுக்காக அது உதவும். சோதனை நாளில் அது உதவுன்றதுனால. அப்போது வசனத்தை நம்ம கவனிக்க சோதனை அதிகமாக மேற்கொள்ளலாம். ஒருவேளை சிலர் சொல்லலாம், இல்லைங்க நான் வசனத்தை கவனிக்க தான் செய்கிறேன், முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்கிறேன், ஆனாலும் சோதனை மேற்கொள்ள முடியலையே. நான் உடனே என்ன சொல்லணும்னா, ஜெபம் பண்ணுறீங்களான்னு. ஏன்னா வசனம் மட்டும் இல்லை, எப்போவுமே அதை மறந்துடாதீங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வசனத்தை கூட ஜெபத்தோடு கலந்து தான் நாம் இது பண்ணணும். ஜெபத்தோடு தான் வசனத்தையே படிக்கணும். ரெண்டாவது நான் என்ன கேட்பேன்னா, உண்மையிலே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னா என்ன? அது வெறும் கேட்கறது மட்டும் இல்லை. கேட்கறது வந்து ஒரு லெவல். வசனத்தை கேட்கறது, வாசிக்கிறது, படிக்கிறது, அது வந்து ஒரு லெவல். அதை கேட்குறத புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கணும். அது வந்து இன்னொரு லெவல், ரெண்டாவது, அதை காட்டலாம் ஹையர் லெவல். அது மட்டும் பத்தாதானா, அந்த கேட்டு புரிஞ்சு கொண்டு அந்த வசனத்தை செய்யணும். செய்கிற வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை.